குட் குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா சிஸ்டர்? ஓம் சாந்தி. குஷியா இருக்கும் பிரதர். ம் யோகா நல்லா வந்ததா? சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். ஓகே ஓகே. அப்பா கூட சூப்பரா வரதானம் கொடுத்திருந்தாரு. அந்தர்முகி சதா சுகி அப்படின்னு. அதே போல ஆமா அந்தர்முகத்துல போய் உட்காந்துட்டோம். குகைக்குள்ள. ஆமா, உள்நோக்கு முகம்ன்ற குகைக்குள்ள உட்காந்துட்டோம். அப்பதான் சதா சுகமா இருக்க முடியும்னு அப்பா சொல்லியிருந்தாரு. அதே போல இருந்தோம். ஓகே சிஸ்டர். அப்பாவோட மகா வாக்கியங்களுக்கு கேட்போமா? 19/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபான். சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ உலகிய சம்பந்தப்பட்ட படிப்பு, அதை மறந்து விடுங்கள். உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். கடந்து போனது எதுவும் நினைவு வரக்கூடாது. இந்த மர்ஜி வாழ்க்கை பத்தி சொல்லியிருக்காரப்பா. ஆமா, படிப்பு, அதாவது நீங்க இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுவும் நினைவுல வரக்கூடாது. இறந்து கொண்டே வாழ்பவர்கள் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் படிப்பு, உலகியல் படிப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்க அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். கேள்வி: யார் உயிருடன் இருந்து கொண்டே இறந்த நிலையை முழுமையாக அடையவில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள். சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள். நாம் அரைக்கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகவே இருந்துள்ளது. அதனால் அதை வாயால் சொற்களாக கூட கொண்டு வரக்கூடாது. பாபா சொல்லியுள்ளார், தீயதை கேட்காதீர்கள் அப்படின்னு. ஆமா, என்னன்னா அந்த இறந்து கொண்டு வாழ்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இறந்து கொண்டே வாழ்பவர்கள் அப்படின்னா தந்தை சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லுவாங்க. தந்தை சொல்வத மற்றவங்க அந்த நம்ம இது வரைக்கும் அரைக்கல்பமா என்னென்ன கேட்டு வந்தோமோ அது எல்லாமே பொய்யா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேலு தந்தை அந்த கெட்டதை தீயதை கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது போல தீயதை கேட்காதவர்களா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்புறம் தந்தை கிட்ட வாக்குவாதம் செய்துகிட்டே இருப்பாங்க. முழுமையா யார் இறக்கலையோ அவங்க தந்தை கிட்ட வாக்குவாதம் செய்துட்டே இருப்பாங்க. சாஸ்திரத்தின் உதாரணம் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திரமே கெட்ட வார்த்தைன்ட்டாரு அவரு. ஆமா, சாஸ்திரமே கெட்டதை கேட்காதீர்கள் அப்படின்ட்டாரு. பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்போது அமைதியில் இருக்க வைக்கிறீர்களோ அதற்கு நிஷ்டை என்ற சொல்லை கொடுத்துள்ளனர். இந்த ட்ரில் செய்ய வைக்கப்படுகின்றது. இப்போது பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் இருந்து கொண்டே இறந்து விட்டுள்ளனரோ நாங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட்டோம் என சொல்கின்றனர். எப்படி மனிதர்கள் இறக்கின்றனர் என்றால் அனைத்தும் மறந்து விடுகின்றது. சம்ஸ்காரங்கள் மட்டுமே மிச்சம் உள்ளது. இப்போது நீங்களும் தந்தையுடையவராகி உலகத்தில் இருந்து இறந்து விட்டு இருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், உங்களிடம் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது. இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா? இறப்பதால் மனிதர்கள் படித்ததெல்லாம் மறந்து போகின்றனர். பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டியுள்ளது. பாபாவும் சொல்கிறார், நீங்கள் எதையெல்லாம் படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். நீங்களோ பாபா உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே. நான் உங்களுக்கு புது விஷயத்தை சொல்கிறேன். ஆக இப்போது வேதம், சாஸ்திரம், கிரந்தம், ஜபம், தவம் முதலிய அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள். நீங்க இறந்து கொண்டு வாழ்பவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இறந்துட்டீங்கன்னா புத்தியில இருக்கிறது எல்லாமே மறைஞ்சு போயிடும். சம்ஸ்காரம் மட்டுமே இருக்கும் ஆத்மால அப்படின்றத சொல்றாரு. அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு பக்தியின் சம்ஸ்காரம் இருக்குது, இருந்துட்டு போகட்டும். அதுவும் கூட தந்தை ஞானம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். ஆனா புத்தியில இருக்கக்கூடிய இப்ப படிச்ச படிப்பு, இந்த உலகியல் விஷயங்கள், சாஸ்திரத்தின் விஷயங்கள் எல்லாமே எதுல இருக்குது? புத்தியில அமர்ந்து இருக்குது. இறந்துட்டீங்கன்னா எப்படி புத்தில இருக்கலாம் மறந்துடுமோ அதே போல இது எல்லாத்தையும் இப்பயே மறந்துடுங்க. அவங்களத்தான் இறந்து கொண்டே வாழ்பவர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதுலதான் பக்தியும் கூட இருக்குது. இப்ப இந்த சாஸ்திரம், கிரந்தம்,
இந்த தவம் தவம் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப எல்லாத்தையும் மறந்துடுங்க. தந்தை உங்களுக்கு புது விஷயத்த சொல்லித் தராரு இல்லையா, அந்த புது விஷயத்தை மட்டுமே தாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேரை கேட்காதீர்கள், தேரை பார்க்காதீர்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கானது. அநேகர் அதிகம் சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்துள்ளனர். முழுமையாக இறக்கவில்லை என்றால் தவறான வாக்குவாதங்கள் செய்வார்கள். இறந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், பாபா என்ன சொல்கிறாரோ அதுவே உண்மையானது, மற்ற விஷயங்களை நாம் ஏன் கொண்டு வர வேண்டும்? பாபா சொல்கிறார், இந்த வாய் மூலம் கொண்டு வரவே வேண்டாம், தீயதை கேட்காதீர்கள். பாபா வழிகாட்டுதல் தந்துள்ளார் இல்லையா, எதையும் கேட்க வேண்டாம், சொல்லுங்கள். நாங்கள் இப்போது ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகியுள்ளோம் எனும் போது பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் பகவானையே நினைவு செய்கின்றனர். பாபா சொல்லி இருக்கிறார், பக்தி மார்க்கத்தை மறந்து விடுங்கள். நான் உங்களுக்கு சகஜமான விஷயங்களை சொல்கின்றேன். விதையாகிய என்னை நினைவு செய்தீர்களானால் மரம் முழுவதும் புத்தியில் வந்துவிடும். உங்களுக்கு முக்கியமானது கீதையாகும். கீதையில் தான் பகவானுடைய ஞானம் உள்ளது. இப்போது இது புது விஷயமாகும். புது விஷயத்தில் எப்போதும் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. சொல்லுங்க பிரதர். தங்கா நிறைவேறு. ஞானக்கடலின் குழந்தைகள் நீங்க எல்லாரும். அப்ப ஞானத்தின் விஷயத்தை தானே செய்யணும். நீங்க இந்த சாஸ்திர விஷயங்களை படிச்சுட்டு தந்தை கிட்ட வாக்குவாதம் செய்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால எந்த பலனும் இல்ல. இப்ப நீங்க ஞானத்தின் விஷயத்தை மட்டும் கிரகிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். ஓகே. வேற என்ன பிரதர் எதுவும் சொல்லியிருக்காரா? அவ்வளவுதான் சிஸ்டர். ஞானத்தின் விஷயத்தை மட்டும் கிரகிங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. பக்தி மார்க்கத்தெல்லாம் மறந்துருங்க. ஆமா, மொத்தமா அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்றாரு. அதுதான் இப்போது பகவான் இப்ப வந்து ஞானம் அதுதான் கீதையின் ஞானம்னு சொல்லியிருந்தாரு. கீதை ஞானம் இப்ப மன்மனா பவ அப்படின்ற விஷயம் தானே கீதையில சொல்லப்பட்டிருக்குது. தந்தை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க, அப்போ உங்க பாவ கர்மங்கள் விநாசமாகும். அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சாரம் அதுதான். அதுவும் மிகவும் எளிமையான விஷயம்தான். அனைத்திலும் பெரிய விஷயம் நினைவு செய்வதற்கானது ஆகும். மன்மனாபவ என்று அடிக்கடி சொல்ல வேண்டி உள்ளது. தந்தையை நினைவு செய்யுங்கள், இதுதான் மிகவும் ஆழமான விஷயமாகும். இதெல்லாம் தடைகள் ஏற்படுகின்றன. அநேக குழந்தைகள் நாள் முழுவதிலும் 2 நிமிடங்கள் கூட நினைவு செய்வதில்லை. தந்தையுடையவர்களாக ஆகியும் கூட நல்ல கர்மங்கள் செய்வதில்லை என்றால் நினைவும் செய்வதில்லை. விகர்மங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். புத்தியில் பதிவதே இல்லை என்றால் இது தந்தையின் கட்டளையை அவமதிப்பது ஆகும். ஸ்ரீமத் மீறுவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை நினைவு செய்யணும். நினைவு செய்யும் போது எந்த ஒரு விக்ரமும் செய்ய மாட்டீங்க. தந்தை நினைவு செய்யறதே இல்ல. ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் கூட நினைவு செய்யறது இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. அந்த 2 நிமிஷம் கூட நினைவு செய்யறது இல்ல அப்படின்னா எப்படி நடந்துக்கிடுவீங்க? விக்ரமம் செய்வீங்க, சண்டையிட்டு இருப்பீங்க. அதான் சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா தந்தைக்கு அவமரியாதை செய்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இல்லையா. முந்தா நேற்று கூட முறையில சொன்னிருந்தார் இல்லையா, தந்தை அன்பா அழைச்சிங்க, அப்ப தந்தை கொடுக்க ஸ்ரீமத் படி நடந்தாதானே அவருக்கு மரியாதை கொடுக்கறது போல அப்படின்னு. அதான் இங்கேயும் சொல்லியிருக்க, ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா தந்தைக்கு அவமரியாதை செய்றீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். எந்த உலகத்துல அழைச்சிங்க? அதுவும் பதித்தமான உலகத்துல தானே அழைச்சிங்க. நானும் பதித்த உலகத்துலான்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வெக்கமா இல்லையா? என்னை எப்பவும் நினைக்க வேண்டிய தந்தைய 2 நிமிஷம் கூட நினைக்க முடியல அப்படின்னு நினைச்சு. ஓகே பிரதர். அந்த அவமதிப்பதாகும் என்று சொல்வார்கள். படிக்க முடியாது, அந்த சக்தி கிடைப்பதில்லை. உலகிய படிப்பிலும் கூட பலம் இருக்கிறது இல்லையா? படிப்பு என்பது வருமானத்திற்கு ஆதாரமாகும். சரீர நிர்வாகம் நடைபெறுவதும் கூட அல்ப காலத்திற்குத்தான். அநேகர் படித்து படித்து இறந்து போகின்றனர் என்றால் அந்த படிப்பை உடன் கொண்டு செல்ல மாட்டார்கள். அடுத்த பிறவி எடுத்து பிறகு புதிதாக படிக்க வேண்டி இருக்கும். இங்கோ நீங்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ அதை உடன் எடுத்து செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதற்கான பலனை அடுத்த பிறவியில் அடைகிறீர்கள். மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கம். என்னென்ன பொருட்கள் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வந்து ஞானத்தை தருகிறார். ஒரே ஒரு தடவை தந்தை சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் தருகிறார். இதன் மூலம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் சொர்க்கமாக இருக்கிறது. சொர்க்கமா இருக்கு. பக்தியில சொர்க்கமா இருக்குது. நீங்க ஏன் அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? அது சொல்ற
அந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டு அந்த பக்தி மார்க்கத்தை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. தந்தை கொடுக்க ஞானத்தின் மூலமா தானே சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுது. அப்ப ஞானத்தை நினைவு செய்யுங்க, ஞானம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கணுமா? வாசிங்க. பக்தி மார்க்கத்தில் சொர்க்கமா இருக்கிறது. இப்போது நீங்கள் செல்வந்தருடையவராக ஆகி இருக்கிறீர்கள். மாயா அநேக தடவை குழந்தைகளையும் கூட அனாதைகளாக ஆக்கி விடுகின்றது. சின்ன சின்ன விஷயங்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். தந்தையின் நினைவில் இருப்பதில்லை என்றால் ஒன்றும் இல்லாத ஏழைகள் ஆகின்றனர் இல்லையா? அனாதை ஆகிவிட்டனர் என்றால் நிச்சயமாக ஏதேனும் பாவக்கருவம் செய்து விடுவார்கள். பாபா சொல்கிறார், என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கெடுக்காதீர்கள். ஒருவர் மற்றவரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள்ளுங்கள். தலைகீழான பேச்சுக்களை பேசாதீர்கள். பாபாவுக்கு ஆமா, என்னுடையவர்களா நீங்க ஆயிருக்கீங்கன்னா அப்ப என்ன போலவே இல்ல குணம் இருக்கணும் உங்களுக்கும். தந்தை அன்பு கடல்னா நீங்க மற்றவர்கள்ட்ட அன்பு காட்டக்கூடியவங்களா இருக்கணும். மற்றவர்கள்ட்ட சண்டையிட்டு இருக்க கூடாது. அதான் சொல்றாரு, என்னுடையவர்களாகி என்னுடைய பேரை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். பாபாவுக்கு இப்படிப்பட்ட அகல்யாக்கள், கூனிகள் மற்றும் மலைஜாதி பெண்களையும் கூட உயர்வடையுமாறு செய்ய வேண்டி உள்ளது. அன்புடன் அளிக்கும் விருந்து மலைஜாதி பெண் அளித்தாலும் உண்ண வேண்டும் என சொல்வார்கள். இப்போது அப்படியெல்லாம் மலைஜாதி பெண் கொடுப்பதை வாங்கி சாப்பிட்டு விட மாட்டார்கள். மலைஜாதியில் இருந்து எப்போது பிராமணி ஆகி விடுகிறார்களோ பிறகு ஏன் சாப்பிட மாட்டார்கள்? அதனால் பிரம்மா போஜனத்துக்கு மகிமை உள்ளது. சிவபாபாவோ சாப்பிட மாட்டார். அவரோ அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர். மற்றபடி இந்த அவருடைய ரதமும் பிரம்மா சாப்பிடுவார் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதற்கான தேவை கிடையாது. எப்போதுமே தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தை சொல்லுங்கள். சிவபாபா சொல்கிறார், சிவபாபா தான் ருத்ரன் என சொல்லப்படுகிறார். ருத்ர ஞான யஜ்யத்தில் இருந்து விநாச ஜுவாலை எழுந்தது என்றால் ருத்ர பகவான் ஆகிறார் இல்லையா? கிருஷ்ணரையோ ருத்ரன் என சொல்ல மாட்டார்கள். விநாசமும் கூட கிருஷ்ணர் ஒன்றும் செய்விப்பதில்லை. பாபா தான் ஸ்தாபனை, விநாசம், பாலனை செய்விக்கிறார். தாமே எதையும் செய்வதில்லை. இல்லை என்றால் குற்றமாகிவிடும். அவர் செய்பவர், செய்விப்பவர். பாபா சொல்கிறார், விநாசம் செய்யுங்கள் என்று நான் ஒன்றும் சொல்வது இல்லை. பாபா சொல்றாரு விநாசம் செய்யுங்கன்னு நான் ஒன்னும் சொல்லதில்லை. இது எல்லாமே டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. ஆமா, போஜனத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. பிரம்மா போஜனம் மலை ஜாதி பெண்கள் கொடுத்தா கூட அந்த சாப்பாட அன்போடு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அந்த மலை ஜாதி பெண்கள்லாம் யாரா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிறது இல்லை யாரும் அப்படின்றத சொல்றாரு பாபா. ஏன்னா அவங்க கேஸ்ட் பாக்குறாங்க இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா, அதனால அப்படி சொல்றாரு பாபா. ஆனா அவங்களே பிராமணிகள் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிரம்மாவுடைய போஜனம் சமைச்சு கொடுக்கும் போது தந்தை கூட ஏத்துக்கிடுவாரு அப்படின்றத சொல்றாரு பாபா இங்க. அதான் சிவபாபா சாப்பிட மாட்டாரு, அவர் அபோக்தா. ஆனா பிரம்மா அவருடைய ரதம் இருக்காரு இல்லையா, அவர் ஏத்துக்கிடுவாரு தந்தை நினைவுல இருந்து சமைச்சீங்கன்னா அப்படின்றத சொல்றாரு அப்பா. அடுத்து ருத்ர ஞான யஜ்யத்தை பத்தி சொல்றாரு. ருத்ரனுடைய விநாச ஜுவாலை ஆமா, விநாச ஜுவாலை வந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப கிருஷ்ண ருத்ரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஞானம் கொடுத்தது ருத்ரன் தான் அப்படிங்கிற விஷயத்த அங்க புரிய வைக்கலாம் இல்லையா உங்களால அப்படின்றாரு. நான் உங்களும் ஒருபோதும் அங்க கிருஷ்ணர் விநாசம் செய் அர்ஜுனா அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்த மாதிரி, கொலை செய் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது போல கட்டளையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. விநாசம் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா டிராமா படி நடக்கும். நீங்க புது உலகத்துக்கான காரியம் செய்யும் போது பழைய உலகம் ஆட்டோமேட்டிக்கா விநாசம் ஆயிடும். இது டிராமாவுடைய பிளான் படி நடக்குது. நான் ஒண்ணும் இந்த பழைய உலகத்தை விநாசம் செய்யறது இல்ல அப்படின்றத சொல்றாரு அப்பா. நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறேன், அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துருது பழைய உலக விநாசம் அப்படின்றது. ஓகே சிஸ்டர். ஏன்னா சொல்லிட்டாங்க இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லிட்டு 3 காரியமும் தந்தை கடவுள் தான் செய்யறாரு அப்படின்னு. இப்ப டிராமா பழைய தூக்கி இப்ப டிராமா மேல போட்டாரப்பா. டிராமா எப்படி நடக்குது, அது நான் ஒண்ணும் செய்யல அப்படின்னு. டிராமாவோட டைரக்டரே அவருதான் மேல போட்டாரு அவரை பழைய வைக்க பிரதர். விநாசம் செய்யுங்கள் என்று நான் ஒன்றும் சொல்வதில்லை. இது எல்லாமே டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. சங்கர் ஏதாவது செய்கிறாரா என்ன? ஒன்றுமே. சங்கர் ஏதாவது செய்கிறாரா என்ன? ஒன்றுமில்லை. சங்கர் மூலம் விநாசம் என்பது வெறும் பாடல் மட்டுமே. மற்றபடி விநாசமோ அவர்கள் தாமே செய்து கொள்கின்றனர்.
ஏன் இது அப்படி அனாதை. இல்ல ஏன் டிராமா பழிய தூக்கி ஏன் டிராமா மேல போட்டாரப்பா அப்படின்னா, அதே போலதான் நாமளும் ஃபாலோ ஃபாதர் செய்யணும். ஏதாவது பிரச்சனை நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோவேன், டிராமால இருந்துச்சு நடந்துச்சு அப்படி விடுங்க. அடுத்தவங்க மனிதர்கள் மீது தவறு சொல்லக்கூடாது எப்பயுமே நம்ம. அதுக்கு சரி. அதுக்காக தான் டிராமால இருந்துச்சு, அவங்க பார்ட் அப்படி இருக்குது. அதனால டிராமா மேல நம்மளும் பழிய தூக்கி போடணுன்றதுக்காக சொல்றேன். டிராமா மேல பழி போட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மற்ற மனிதர்கள் மேல பழிய போட்டோம்னா அவங்க அகங்காரத்தை காட்டுவாங்க, கோவத்தை காட்டுவாங்க, அப்புறம் மாயை பிரவேசமாகும். சண்டையிட்டு நம்ம புருஷார்த்தம் செய்ய முடியாம போயிடும். அதுக்காக அங்க ஃபாலோ ஃபாதர் செய்யணுன்றதுக்காக சொல்றாரு சிஸ்டர் டிராமா பாயிண்ட். சரிங்க சிஸ்டர், அடுத்து வாசிங்க. இது அனாதி உருவாக்கப்பட்ட டிராமா என்பது புரிய வைக்கப்படுகின்றது. படைப்பாளராகிய தந்தையையே அனைவரும் மறந்துவிட்டுள்ளனர். கடவுளாகிய தந்தை படைப்பவர் என சொல்கின்றனர். ஆனால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவர் உலகத்தை படைக்கிறார் என்பது புரிந்து கொண்டுள்ளனர். பாபா சொல்கிறார், நான் படைப்பதில்லை, நான் மாற்றம் செய்கிறேன். கலியுகத்தை சத்தியமுகமாக்குகிறேன். நான் சங்கம யுகத்தில் வருகிறேன். அதற்காகத்தான் பாடப்பட்டுள்ளது. மிக மேலான மங்களகாரி நன்மை செய்யும் யுகம். பகவான் கல்யாண்காரி, அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆனால் எப்படி மற்றும் என்ன நன்மை செய்கிறார், இதை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. சொல்லலாம் சிஸ்டர், இருங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பூமி, ஆகாயம், சூரியன், நட்சத்திரம் இதெல்லாம் இறைவன் படைச்சதா காமிச்சிட்டாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது பாபா, நான் ஒன்னும் படைக்கக்கூடியவன் கிடையாது, மாற்றம் செய்யக்கூடியவன் தான் சொல்றாரு பாருங்க. அப்ப என்னன்னா இதெல்லாம் அனாதியாவே இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூமி எல்லாமே அது அனாதியாவே உருவாக்கப்பட்டு இருக்குது. ஆனா நான் என்ன காரியம் செய்யறேன் அப்படின்னா, கலியுகத்தை சத்தியுகமா மாற்றக்கூடிய காரியம் மட்டுமே செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மாக்கள் அடிபட்டவர்கள், பரமாத்மாவும் ஆத்மாவும் அழிவற்றவர்கள், பரமாத்மாவும் அழிவற்றவர், இந்த டிராமாவும் அழிவற்றது, இந்த இயற்கையும் கூட அழிவற்றது தான். எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனா நான் இதெல்லாம் படைக்கக்கூடியவன் கிடையாது, மாற்றம் செய்யக்கூடியவன் சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அப்ப இந்த சங்கம யுகத்தை தான் மங்களகாரி யுகம் சொல்றாரு. அந்த மங்களகாரி யுகத்துல தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு சிஸ்டர். வந்துதான் இந்த மாற்றம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இதை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. ஆங்கிலத்தில் சொல்கின்றனர் லிபரேட்டர் கைட் என்று. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பக்திக்கு பின் பகவான் கிடைப்பார், சத்கதி கிடைக்கும் என சொல்கின்றனர். அனைவருக்கும் சத்கதியையோ எந்த ஒரு மனிதரும் அளிக்க முடியாது. இல்லை என்றால் பரமாத்மாவை பத்தித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் என்று ஏன் பாடப்பட்டுள்ளது? தந்தையை யாருமே அறிந்து கொள்ளவில்லை. ஆதரவற்ற அனாதைகளாக உள்ளனர். தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்கள். இப்போது பாபா என்ன செய்வார்? பாபாவோ தாமே அத்தாரிட்டியாக இருப்பவர். அவருக்கு சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடுகின்றனர். பாபா சொல்கிறார், பக்தர்களுக்கு பலனை தருவதற்காக நான் வருகிறேன். வருவதும் பாரதத்தில் தான். வருவதற்காக எனக்கு சரீரமோ அவசியம் வேண்டும் இல்லையா? பிரேரணை மூலம் எதுவும் நடைபெறாது. இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய வாயின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். கௌமுக்கு பசுவின் வாய் விஷயம் கிடையாது. இதுவோ இந்த பிரம்மாவின் வாயின் விஷயமாகும். வாயோ மனிதருடையதுதான், மனிதருடையதுதான் வேண்டும், மிருகத்தினுடையது அல்ல. இந்த அளவு கூட புத்தி வேலை செய்வதில்லை. மற்றொரு பக்கம் பிறகு பாக்கிய ரதத்தை காட்டுகின்றனர். அவர் எப்படி மற்றும் எப்போது வருகிறார் யாருக்கும் ஒரு சிறிதும் தெரியாது. ஆக பாபா குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார், நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்தை முற்றிலும் மறந்து விடுங்கள். சிவபகவான் சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். நான் தான் பத்தித்த பாவனன், நீங்கள் பவித்திரமாகி விடுவீர்கள். பிறகு அனைவரையும் அழைத்து செல்வேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் செய்தியை கொடுங்கள். தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும், நீங்கள் பவித்திரமாகி விடுவீர்கள். விநாசம் எதிரிலேயே உள்ளது, நீங்கள் அழைக்கவும் செய்கிறீர்கள். பத்தித்த பாவனா, வாருங்கள், பத்தித்தர்களை பாவனமாக்குங்கள். அதான் பக்தி மார்க்கத்தின் விஷயத்தையும் மொத்தமா மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கிய ரதன்னு சொல்லியிருக்காங்க, கௌமுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தையும் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு. கௌமுக்குனா பசுவின் வாயின்னு சொல்லிட்டாங்க. பசுவின் வாய் மூலமா தந்தை எப்படி ஞானம் கொடுக்க முடியும்? அது மிருகத்தினுடைய வாய். ஆனா உண்மையிலே வாயின்னு கூறப்பட்டது இந்த பிரம்மாவுடைய வாய் தான். பிரம்மா வாயை பயன்படுத்தி தானே நான் ஞானம் கொடுக்குறேன். அதன் மூலமா தானே நீங்க தூய்மையாகிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாக்கியரதன்னு சொல்லிட்டாங்க. பாக்கியரதன் கங்கை நதிய இங்க பூமிக்கு கொண்டுட்டு வந்ததா சொல்றாங்க. அதான் பாக்கியரதன்றது இந்த ரதம் தான் அப்படின்றத சொல்றாரு. ரதம்ன்றது உடல்,
அது பிரம்மாவின் உடல். பிரம்மாவின் உடலை பயன்படுத்தி தானே உங்களுக்கு ஞானம் சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதான் அந்த பக்தி மார்க்கத்தின் விஷயமே எல்லாம் தலைகீழா போயிடுச்சு. அதுல யாரும் எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. தந்தை சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யுங்கள், ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவியுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்காகவே முயற்சி செய்கின்றனர். பாபா சொல்கின்றார், நான் வந்து அனைவரையும் விடுவிக்கிறேன். அனைவரும் 5 விகாரங்கள் என்ற சிறையில் உள்ளனர். நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறேன். நான் துக்கத்தை போக்கி சுகம் தருபவன் என சொல்லவும் படுகிறேன். ராமராஜ்யமோ நிச்சயமாக புது உலகத்தில் தான் இருக்கும். பாண்டவர்களாகிய உங்களுக்கு இப்போது அன்பான புத்தி, ஒரு சிலருக்கோ உடனே அன்பான புத்தி ஆகிவிடுகின்றது. சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அன்பான புத்தி சேர்கின்றது. சிலரோ நான் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என சொல்கின்றனர். ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அனைவருக்கும் ஆதரவளிப்பவர் ஒரு கடவுள் மட்டுமே. எவ்வளவு எளிமையிலும் எளிமையான விஷயம். பாபாவை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், அப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள். இந்த பாடசாலையே உலகத்தின் எஜமானர் ஆவதற்கு ஆனது. அதனால் சக்கரவர்த்தி ராஜா என்ற பெயர் வந்துள்ளது. சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் பிறகு சக்கரவர்த்தி ஆகின்றனர். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். மற்றபடி எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. வாக்குவாதமும் செய்யக்கூடாது. பக்தி மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள் என சொல்லுங்கள். சொல்றாரு பாருங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். முக்கியமான விஷயமே இதுதான். தீவிர புருஷார்த்தியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பில் ஈடுபட்டு விடுகின்றனர். பாண்டவர்கள் வந்து அன்பான புத்தி உடையவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதான் சிலர் அன்பான புத்தி உடையவர்கள், சிலர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பு புத்தி வரும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப தந்தை கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. உடல், மனம், பணம் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ட்ரஸ்டியா இருந்து பராமரிக்கக்கூடிய சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இருக்கிறதுலே எளிமையான விஷயம் இந்த விஷயம்தான். இறை தந்தை தான் நம்மள துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சிருக்கீங்க. எளிமையான விஷயம் 2 தான். ஒண்ணு தந்தைய நினைவு செய்யுங்க, இன்னொன்னு அந்த சக்கரத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலமாவே சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அதான் சக்கரவர்த்தி ராஜான்ற பாடல் எதுக்காக பாடப்பட்டிருக்குது? இந்த சக்கரத்தை வச்சுதான் அப்படின்றது சொல்றாரு சிஸ்டர். ஓகே. யாருக்கு படிப்பில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் அதிகாலை எழுந்து படிப்பார்கள். பக்தி செய்பவர்களும் கூட அதிகாலையில் எழுகின்றனர். தீவிர பக்தி எவ்வளவு செய்கின்றனர்? தலையை வெட்டி கொள்ள தலைப்படும் பொழுது சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. இங்கு பாபா சொல்கிறார், இந்த சாட்சாத்காரமும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. சாட்சாத்காரத்தில் செல்வதால் படிப்பு மற்றும் யோகம் இரண்டுமே கெட்டு போகின்றது. நேரம் வீணாகி விடுகிறது. அதனால் டிரான்ஸில் போவது முதலியவற்றில் ஆர்வம் எதுவும் வைக்க கூடாது. சாட்சாத்காரம்ன்றது எதுனா, இந்த சக்கரத்தை சொன்னாரு பாத்தீங்களா, பிராமணர்களுக்கு உண்மையான சாட்சாத்காரமே அந்த சுயதர்சன சக்கரம் தான். சரியா? நீங்க இதுல பயிற்சி பண்ணுங்க. இதனால ஞானம் அதிகரிக்கும், இன்னும் உங்க புத்தியின் தன்மை அதிகரிக்கும், உங்க யோக சக்தி அதிகரிக்கும். ஆனா வெளிப்புறமா அந்த டிரான்ஸ்ல போறது, அந்த சாட்சாத்காரம் பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்றாருப்பா. அதனாலதான் இங்க 2ஐயும் சேர்த்தே சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த சக்கரத்தை சொல்லிட்டு 2வது சாட்சாத்காரத்தை விஷயத்த சொல்றாரு பாருங்க. சரிங்க சிஸ்டர். அது சாட்சாத்காரம் பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதான் பக்தி மார்க்கத்துல தலையை வெட்டிக்கிறது கூட முயற்சி செய்யறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஏதோ கொஞ்ச நேரத்துக்கான அந்த சாட்சாத்காரம் கிடைக்குது. கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் கிடைச்சதுன்னா கிருஷ்ணபுரிக்கே போயிருவாங்களா என்ன? அதுக்கான முயற்சி செய்யணும் இல்லையா? அது சொல்றாரு சிஸ்டர். சரி வாசி. தலை வெட்டிக்கிற நேரத்துல இவர் வந்து சாட்சாத்காரம் கொடுத்துட்டாருன்னா அப்ப அவங்களுக்கு வந்து மனசு திருப்தி அடைஞ்சு நல்ல விதமா வந்துருவாங்க இல்லையா? அந்த ஒண்ணு காப்பாற்றுறதுக்காக அவர் செய்யறாரு. ஆமா, சாட்சாத்காரம் கொடுக்கறாரு. ஓகே பிரதர், வாசிக்கிறேன். இவற்றில் ஆர்வம் எதுவும் வைக்கக்கூடாது. இதுவும் பெரிய வியாதியாகும். இதன் மூலம் மாயாவின் பிரவேசம் நிகழ்ந்து விடுகிறது. எப்படி யுத்தத்தின் சமயம் செய்தி சொல்கின்றனர் என்றால் இடையில் யாரும் அதை கேட்க முடியாதவாறு அதை கொஞ்சம் கெடுத்து விடுகின்றனர். மாயாவும் அநேகருக்கு விக்னங்களை ஏற்படுத்துகிறது. பாபாவை நினைவு செய்ய விடுவதில்லை. இவர்களின் அதிர்ஷ்டத்தில் விக்னம் உள்ளது என்பது புரிய வைக்கப்படுகிறது.
பாபாவின் பிரவேசமோ இல்லாதிருக்கிறதா என்பது பார்க்கப்படுகின்றது. விதிமுறைக்கு புறம்பாகவோ ஏதேனும் பேசுகின்றனர் என்றாலோ உடனே பாபா கீழே இறக்கி விடுவார். அநேக மனிதர்கள் எங்களுக்கு சாட்சாத்காரம் மட்டும் கிடைக்குமானால் இவ்வளவு செல்வம் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்து விடுவோம் என்று சொல்கின்றனர். ஆனால் பாபா சொல்கிறார், இதை நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். பகவானுக்கு உங்கள் பைசாவுக்கான தேவை என்ன உள்ளது? எங்களுக்கு சாட்சாத்காரம் காட்டுங்க, எங்களோட செல்வத்தெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, சாட்சாத்காரம் பாக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, செல்வத்தை வச்சுக்கிட்டு நானும் என்ன செய்ய போறேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. அப்ப என்ன கருத்தை உங்களுக்கு உணர்த்த வர்றாரு? நினைவு பகவானுடைய உடல் மனம் பணம் எல்லாத்தையும் ட்ரஸ்டியா இருந்து பராமரிங்க. இது தந்தை கொடுத்த பொருள் அப்படிங்கிற அந்த பற்றுதலை விட்டுட்டு அதை பராமரிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ஞான யோக பயிற்சியை மட்டும் செய்யுங்க அப்படின்றாரு. சாட்சாத்காரம் பாக்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாரு. என்ன உள்ளதோ அனைத்தும் பஸ்பமாகிவிடும். பழைய உலகில் என்னென்ன உள்ளவோ அனைத்தும் பஸ்பமாகிவிடும். பாபா என்ன செய்வார்? பாபாவிடமோ துளி துளியாக சேர்ந்து குளமாகி விடுகிறது. பாபாவின் வழிகாட்டுதல் படி செல்லுங்கள். மனையுடன் கூடிய பல்கலைக்கழகம் திறந்து வையுங்கள். அங்கே யாராவது வந்து உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். 3 அடி நிலத்தில் அமர்ந்து மனிதரை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க வேண்டும். ஆனால் 3 அடி நிலமும் கூட கிடைப்பதில்லை. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். அந்த பணத்தால வச்சு என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா, சேவை செய்ய சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாரு இல்லையா, அந்த போல சென்டர்ஸ் தராங்க. அதுல வந்து யாராவது படிப்பாங்க இல்லையா, அவங்க உலகத்தின் எஜமானராக கூட ஆகலாம். அப்ப உங்களுக்கும் பாக்கியம் உருவாகும் இல்லையா அப்படின்றத சொல்றாரு. பணத்தை வாங்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், தந்தை கிட்ட துளி துளியா சேர்ந்து கூட குளமாயிடும் அப்படின்னு சொல்றாரு. லிட்டில் டிராப் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட சொல்றாரு. ஆமா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா கூட இங்க யஜ்யத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்துடும். ஆனா அவங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சென்டர்ஸ் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். உங்களுக்கு அனைத்து வேதங்களின் சாஸ்திரத்தை சொல்கிறேன், சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். பாபா ஒன்றும் நிந்தனை செய்யவில்லை. இதுவோ உருவாக்கப்பட்ட விளையாட்டு ஆகிறது. இது புரிய வைப்பதற்காக மட்டுமே சொல்லப்படுகின்றது. பிறகும் கூட விளையாட்டு தான் இல்லையா? விளையாட்டை நாம் நிந்தனை செய்வது இல்லை. நாம் சொல்கிறோம், ஞான சூரியன் ஞான சந்திரன் என்றால் பிறகு அவர்கள் சந்திரன் முதலியவற்றில் போய் தேடுகின்றனர். அங்கே ஏதேனும் ராஜ்யம் வைக்கப்பட்டுள்ளதா என்ன? ஜப்பானியர்கள் சூரியனை வணங்குவதற்கு உரியதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சூரிய வம்சி என்று நாம் சொல்கிறோம். அவர்கள் பிறகு சூரியனுக்கு பூஜை செய்கின்றனர், சூரியனுக்கு தண்ணீர் தருகின்றனர். ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார், எந்த ஒரு விஷயத்திலும் அதிகம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். பாபா சொல்கிறார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் பாவனமாகி விடுவீர்கள். இப்போது ராவண ராஜ்யத்தில் அனைவருமே பத்தித்தமாக உள்ளனர். ஆனால் தன்னை பத்தித்தம் என்று யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. வேற நிறைய இருக்கு பிரதர், சொல்றீங்களா? அந்த சந்திரன் சூரியனை பத்தி சொல்றாரு இல்லையா, சந்திரவம்சி சூரிய வம்சின்னு. அதான் பாபா இங்க எப்படி சொல்றாரு அப்படின்னா, சந்திரவம்சி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சந்திர மண்டலத்துல போய் அங்க ராஜ்யத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் ராஜ்யமா இருக்குது அப்படின்னு கேட்டாரு. சூரிய வம்சி அப்படின்னு ஜப்பானியர்கள் சொல்றாங்க. சூரியனுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க, சூரியனை பூஜை செய்துட்டு இருக்காங்க. தந்தை சொல்ற விஷயம் எப்படி இருக்குது, அவங்க செய்யற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் பக்தியின் விஷயத்த தந்தை நிந்தனை செய்யல, அது டிராமாவின் விளையாட்டுப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டை யாராவது நிந்தனை செய்வாங்களா? தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிற இந்த விஷயம் எப்படி இருக்குது, அந்த விஷயம் எப்படி இருக்குதுன்னு. ஆனா தந்தை ஒன்னும் பக்தி மார்க்கத்தை நிந்தனை செய்யல அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். மட்டுமே என்ன செய்யுங்க, பாவனமாகி விடுவீங்க. இது ராவணம், எல்லாரும் பதித்தமா இருக்கீங்க அப்படின்னு வந்து நமக்கு சமிக்கை கொடுக்கறாரு. ஆமா குழந்தைகளே, உங்களுடைய ஒரு கண்ணில் சாந்திதாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆக இருக்கிறீர்கள். இப்போது கண்காட்சியிலும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது பாரத் த லைட் ஹவுஸ்னு. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது நீங்கள் லைட் ஹவுஸ் இல்லையா? துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் கப்பலுக்கு வழிகாட்டுகிறது. நீங்களும் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழி சொல்கிறீர்கள். யாராவது கண்காட்சிக்கு வரும்போது மிகுந்த அன்போடு சொல்லுங்கள், காட்ஃபாதரோ அனைவருக்கும் ஒருவர் தானே.
ம், காட்ஃபாதர் அல்லது பரம்பிதா சொல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் என்றால் நிச்சயமாக வாயின் மூலமாகத்தான் சொல்வார் இல்லையா? ம், பிரம்மா மூலம் ஸ்தாபனை. நாம் அனைவரும் பிரம்மா முக வம்சாவளி பிராமணிகள். பிராமணர்களாகிய உங்களுக்கு அந்த பிராமணர்களும் கூட மகிமைப்படுகின்றனர். பிராமண தேவதாய நமக, உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜயோகம் கற்பிக்கிறேன். ம், இதன் மூலம் நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாராலும் அபகரிக்க முடியாது. உலகத்தின் மீது பாரதத்தின் ராஜ்யம் இருந்தது. பாரதத்திற்கு எவ்வளவு மகிமை! இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். அச்சா, மரளி நிறைவேற்கு பிறகு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் உங்க 2 கண்ணுலயும் 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த துக்கதாமத்தையும் மொத்தமா மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கண்ணில் சாந்தி தாமம், ஒரு கண்ணில் சுகதாமம் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கண்ணில் அமைதி, எப்பவும் நீங்க அமைதியானவங்களா இருக்கணும், இல்ல சுகமானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த துக்கதாமத்தையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி லைட் ஹவுஸ் வந்து கப்பலுக்கு வழிகாட்டுது, அதே போல நீங்களும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம், முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழிகாட்டக்கூடிய லைட் ஹவுஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறாரு. ஸ்ரீமத் படி நீங்க நடந்தீங்கன்னா புது உலகம் ஸ்தாபனை ஆகுது. அந்த ராஜ்யம் உங்ககிட்ட இருந்து ஒருபோதும் அபகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொர்க்க ராஜ்யம் கிடைக்குதுன்னா அது அரை கல்பத்துக்கு உங்ககிட்ட இருந்து யாரும் அபகரிக்கவே முடியாது இல்லையா? அதான் correct. ஆமா, ஸ்ரீமத் படி தான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றீங்க. அதான் சொல்றேன், ஸ்ரீமத் படிதான். அப்ப ஸ்ரீமத்ங்கிற வழிப்படி நடக்கணும் இல்லையா? தந்தை கொடுக்குற வழி தானே உயர்ந்த வழி. அது போய் நடக்கும் போது அந்த சொர்க்க ராஜ்யம் கிடைக்குது, அது ஒருபோதும் அபகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அப்ப முழு உலகத்துக்கும் எஜமானர் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தீவிர புருஷார்த்தி ஆவதற்காக படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். சாட்சாத்காரத்தின் ஆசை வைக்கக்கூடாது. இதிலும் கூட நேரம் வீணாகின்றது. அதிகாலை எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். அப்படியே சேப்பம் கொடுங்க, நம்ம 2 பேரும். ஆமா சிஸ்டர், நானுமே 3 o'clock எந்திரிக்கிறேன். 3 to 4 யோகா பண்றேன். 4 to 5 வந்து முரளி கிளாஸ் தனியா படிக்கிறேன். அடுத்து 5 to 6 நம்ம வந்து கிளாஸ் பண்ணிடுறோம் பாத்தீங்களா? காலையில எனக்கு யோகாவும் முடிஞ்சது, என்ன படிப்பும் முடிஞ்சது, சேவையும் முடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு. சேவை எல்லாம் அடுத்து முழு நாள் ஃபுல்லா தாரணை பண்றதுக்கான கவனம் கொடுத்துட்டே இருந்தா போதும் இல்லையா? அடுத்து டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுவேன். அடுத்து இந்த 4:45க்கு அடுத்த டிராபிக் கண்ட்ரோலு, அடுத்து 7 o'clock ஒரு டிராபிக் கண்ட்ரோலு, அப்புறம் 10:30க்கு ஒன்று, அப்புறம் 12 o'clock ஒன்று, அப்புறம் ஈவினிங் வந்து 5:31, 7:31, 9:31. இந்த மாதிரி டிராபிக் கண்ட்ரோல் வைக்கும் போதுல என்ன காரியம் செய்வேன் அப்படின்னா, ஏதாவது தவறான காரியம் செஞ்சிருக்கானா, ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கணக்கு ஒப்படைக்கணும், வீட்டுக்கு போய் கணக்கு ஒப்படைக்கணும் அப்படின்ற நினைவே இருக்கும் எனக்கு. அப்ப வீட்டுக்கு போய் கணக்கு ஒப்படைக்கணும்னா பரந்தாமன் தான் என்னுடைய வீடு, இந்த உலகம் என்னுடையது கிடையாதுன்ற இயல்பாவே எனக்கு நினைவு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரிதான் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல்றாரு அப்பா, அதிகாலையில இருந்துச்சு படிப்பு படிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணும், இப்படிப்பட்டவங்க தான் தீவிர முயற்சியாளர்னு சொல்லியிருக்காரு. 2வது பாயிண்ட் தாரணைக்கு சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறந்துவிட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்போடு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாருக்கும் அன்போடு அந்த முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. சதா சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகியாகுக. சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்தர்முகியாகுக. அந்தர்முகி சதா சுகி. உள்முக நோக்கில் இருப்பவர்கள் எப்போதும் சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எந்த குழந்தைகள் சதா அந்தர்முகி என்ற வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்கள் பாபாவுக்கு சமமாக சதா சுகத்தின் கடலில் மூழ்கி இருப்பார்கள். சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தரும் வள்ளலாகி விடுகின்றனர். ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகத்தின் கஜானாவையே பகிர்ந்து அளிக்கின்றனர். எனவே இப்போது அந்தர்முகி ஆகி ஒரு அந்த மாதிரி அனைத்தும் நிரம்பிய மூர்த்தி ஆகிவிடுங்கள்.
உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் தங்கள் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்வார்கள். எப்படி பாபாவின் கஜானாவில் கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை, நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக அனைத்து நிரம்பியவர் ஆகுங்கள். பாபாவிடம் கஜானாவில் கிடைக்காத அனைத்து சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் ஆமா, அந்தர்முகி சதா சுகி, இதுதான் ஸ்லோகன். அதான் அந்த விஷயத்தை வச்சுதான் வரதானமே சொல்றாரப்பா. அந்தர்முகி சதா சுகி அப்படின்னா, அந்தர்முகத்துல இருந்தீங்கன்னா சதா சுகம் என்ற கடல்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. தந்தை எப்படி அந்தர்முகியா இருக்கிறதுனாலதான் சதா சுகம் உடையவரா இருக்காரு. அதே போல நீங்களும் அந்த அந்தர்முகி அப்படிங்கிற வரதானத்தை பயன்படுத்தி சதா சுகம் உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தந்தை சுகக்கடலா இருக்காரு. அப்ப நீங்க கூட யாரா இருக்கீங்க? மாஸ்டர் சுகக்கடலா இருக்கீங்க. தந்தை சுகம் அளிக்கக்கூடிய வள்ளலா இருக்காரு. நீங்களும் மாஸ்டர் சுகம் அளிக்கக்கூடிய வள்ளலா இருக்கீங்க. ஆகையினால எப்பவும் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் அளிக்கக்கூடியவர்களாவே இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொல்லியிருந்தாரு? பாபாவின் கஜானாவில் கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை, நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக அனைத்து நிரம்பியவராகுங்கள். யார் வந்தாலும் தங்கள் பாவனையை நிறைவேற்றி கொண்டு செல்வார்கள். ஆமா, அதாவது நீங்க எப்படி நீங்க சுகக்கடல்ல நிரம்பி அனைத்து கஜானாக்களும் நிரம்பிய மூர்த்தியா இருக்கணும். அப்ப உங்களுக்கு அருகாமையில வரக்கூடியவங்க எல்லாருமே அவங்க என்ன பாவனையோடு உங்களுக்கு அருகாமையில வராங்களோ அவங்களுடைய பாவனை பூர்த்தி ஆகிவிடும் அப்படின்றார். நீங்க கஜானாக்கள்ல நிரம்பி இருக்கும் போதே அவங்க உங்களுக்கு அருகாமையில வரும்போதே அவங்களுடைய பாவனை எல்லாம் பூர்த்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம முகம் நடத்தை மூலமாவே சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது போல சொல்றாரு, நீங்க அந்தர்முகியா இருங்க, சுகமா இருங்க, மற்றவர்களுக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர்களா இருங்க அப்படிங்கிறார். தந்தை கிட்ட எப்படி எல்லா கஜானாக்களும் நிரம்பி இருக்குது, அதே போல நீங்களும் எல்லா கஜானாக்களும் நிரம்பியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறார். எல்லாத்துக்குமே ஆதாரம் அந்தர்முகி அதுலதான் இருக்குது அப்படிங்கிறார். எந்த பாவனையில யார் வந்தாலும் அவங்களோட தேவை வந்து தானா நிறைவேறிடும். அவங்களுக்கு அன்பு வேணுமா, அன்பு கிடைக்கிற மாதிரி கிடைச்சிடும். நம்மகிட்ட இருந்து அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் வேணுமா, அதுவும் நம்மகிட்ட இருந்து கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஆமா, அதுக்கு சுகமானவர்களா நாம இருக்கணும். சுகக்கடலின் குழந்தைகள் மாஸ்டர் சுகக்கடலா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா சுகம்ன்றது மகிழ்ச்சி இருக்கும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, எதுனாலும் போகட்டும், ஆனா குஷி ஒருபோதும் போகக்கூடாது அப்படின்னு. குஷி, சுகம், ஆனந்தம் எல்லாமே அந்த ஒரே வார்த்தையை குறிக்கிறதுதான். மகிழ்ச்சியா இருங்க, எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு அப்பா. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, ஆன்மீக பெருமிதத்தில் இருப்பீர்களானால் ஒருபோதும் அபிமானத்தின் உணர்வு, அதாவது ஃபீலிங் வராது. ஆன்மீக பெருமிதம் அப்பதான் நமக்கு வந்து அபிமானம் வராது, நான்ங்கிறது உணர்வு வராது. ஆமா, நான்ங்கிறது ஆன்மீக உணர்வு இருந்துச்சுன்னா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் இப்படிப்பட்டவனா, அப்படி முழு கல்பம் எனக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ஆன்மீக பெருமிதம். 5 சொரூபம் இருக்குது இல்லையா, 5 சொரூப பயிற்சி இருக்கு இல்லையா. பரந்தாமத்துல இருக்கும் போதும் நான் தந்தை கருகாமையில இருந்திருக்கேன். தேவதா வம்சத்துல வாழும் போது எஜமானரா வாழ்ந்திருக்கேன், முழு உலகத்துக்கு எஜமானரா வாழ்ந்திருக்கேன். அப்படி எஜமானரா வாழ்ந்த எனக்கு அரை கல்பம் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இறுதி நேரத்துல கூட தந்தை எனக்கு ஜென்மம் கொடுத்திருக்காரு, பகவானே வந்து ஜென்மம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு பகவானுடைய காரியத்தை நான் முழு உலகத்துக்கும் பக்தர்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூட பரிஸ்தாவா மாற போறேன். அனைவருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாம் ஆக போறேன். அப்படிங்கிறப்ப எவ்வளவு குஷி இருக்குது இந்த டிராமால. அதான் இந்த ஆன்மீக பெருமிதம். இந்த ஆன்மீக பெருமிதத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்கிற இந்த எல்லைக்குட்பட்ட அபிமானம் வராது, இந்த தேகத்தின் அபிமானம் வராது, அந்த ஃபீலிங்ஸே உணர்வே வராதுன்னு சொல்லியிருக்காரு. சமிக்கை ஏகாந்த பிரியராகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள், தன்னை சதா அண்டர் கிரவுண்ட், அதாவது அந்தர்முகி ஆக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். அண்டர் கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன. அதே போல் அந்தர்முகி ஆகியும் காரியங்களை செய்ய முடியும். அந்தர்முகி ஆகி காரியம் செய்வதால் ஒன்று விக்னங்களில் இருந்து தப்பிக்க முடியும், இரண்டாவது சமயம் மிச்சமாகும், மூன்றாவது சங்கல்பங்கள் சேமிப்பாகும். எவ்வளவு சொல்றாரு பாருங்கிறத. ஏகாந்தவாசியாக இருப்பதோடு மனதை மகிழ்விக்கும் ரமணீகர தன்மையும் அந்த அளவு இருக்கும். ஆமா, எப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும் போது கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க, அதே போல நீங்களும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும் அப்படின்றது அந்தர்முகியா இருக்கணும். அந்தர்முகியா இருக்கும் போது உங்களால எல்லா காரியமும் செய்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்தர்முகியா இருக்கிறதுனால மாயையின் தடைகள் இருக்குது இல்லையா, விக்னங்கள், அது கூட வராது அப்படின்றது சொல்றாரு. ஏன்னா நம்ம அந்தர்முகியா இருப்போம், தடைகள் எல்லாமே வெளிப்பக்கமா தானே வரும்.
அப்ப அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. அது முதல் பாயிண்ட் சொல்றாரு. சங்கல்பம் வீணாக்கப்படாது, சங்கல்பங்கள் சேமிப்பாகும், சமயம் வீணாகாது அப்படின்னு 2 இது சொல்றாரு. செகண்ட் பாயிண்ட் அந்த சங்கல்பத்தை சொல்றாரு, 3வது பாயிண்ட் அந்த சமயத்தை சொல்றாரு. இந்த 3மே உங்களுக்கு சேமிப்பாகும் இல்லையா? அப்ப மனமும் அந்த மகிழ்விக்கும் தன்மையில இருக்கும், ரமணிக தன்மையில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரமணிக தன்மை அதிகரிக்கும். அது எப்படின்னா ஏகாந்தவாசியா இருக்கும் போது. நீங்க ஏகாந்தவாசியா இருக்கீங்களா, அந்தர்முகியா இருக்கும்போது ஏகாந்தவாசியா இருக்கீங்க இல்லையா? அப்ப மனமும் அந்த மகிழ்விக்கக்கூடிய தன்மை, அந்த ரமணிக தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அந்த அளவு அதிகரிக்கும். அப்ப அந்தர்முகினா எப்படி இருக்குது? அவ்யக்த சமிக்கை நல்லா இருக்கு பிரதர். லோகன்ல இது வரதானம் வந்திருந்தது இல்லையா, அந்தர்முகி சதாசிக்குன்னு. அதே போலதான் கீழையும் அவ்யக்த சமிக்கை அதே போல வந்திருக்குது. அது வேற டிஃபரெண்ட்ல சொல்லியிருக்காரு, இது வேற டிஃபரெண்ட்ல சொல்லியிருக்காரு. அங்க சொமான பத்தி சொல்லியிருக்காரு, இங்க வந்து அதனுடைய பலன்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது அந்தர்முக்த ஆத்மா, அதான் இன்னைக்கு சோமானம். அந்தர்முக்த இல்ல, அந்தர்முகி. அந்தர்முகி உள்நோக்கி முக ஆத்மா. அந்தர்முகி சதாசுகி. ஓகே சிஸ்டர். என்ன புதுசா அப்பாயும் ஸ்ரீமத் கொடுத்திருக்காங்க, என்ன புதுசா சொல்லிருக்காங்க? வாக்குவாதம் யாருக்கிட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பக்தியின் மார்க்கத்தின் விஷயத்த சொல்லி தந்தைக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஓகே. தந்தை பக்தி மார்க்கத்தை இப்படி சொல்லிட்டாரே நிந்தனை செய்யறது கிடையாது. டிராமா அப்படி, பக்தி இப்படி இருக்குது, ஞானம் இப்படி இருக்குது அப்படிங்கிற 2 விஷயத்த மட்டும் சொல்லி புரிய வச்சிருக்காரு. அதான் புத்தியில இருந்து புத்தினால எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீங்க இறந்து வாழும் பிறவியில இருக்கீங்க. அதான் மெயின் மர்ஜீவ வாழ்க்கை. ஆமா, மறந்துருங்க எல்லாத்தையும் அப்படின்றாரு. துக்கதாமத்தையும் மொத்தமா மறந்துருங்க. பக்தியே துக்கதாமத்துலதான் இருக்குது. துக்கதாமத்தையும் மறந்துருங்க, பக்தியையும் மறந்துருங்க. தந்தை சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கோங்க. சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க, சுகதாமத்தை நினைவு செய்யுங்க. மன்மனாபாவ மந்திரத்தை பயன்படுத்துங்க. இந்த ஆன்மீக பெருமிதத்துல இருங்க, அந்தர்முகியா இருங்க, சதா சுகமுடையவரா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. மரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.